வணக்கம் நண்பர்களே. மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவங்களாம் வச்சு அவங்களாம் பாதுகாத்துட்டு பராமரிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இவரு நல்லவராக இருப்பாரோ, மனிதநேயம் உள்ளவராக இருப்பாரோ அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டேன். யாரை பற்றி சொல்கிறேன்னு இன்ன வரைக்கும் சரியாக கவனிச்சிருப்பீங்க. ஆமாம் நண்பர்களே, நடிகர் ராகவா லாரன்ஸை பற்றி தான் பேசுகிறேன். இப்போலாம் நடிகர்னா நடிகர்னாவே பெரும்பாலும் கிரிமினல்ஸ்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் அப்படி இருக்கு. ஆமாம், ஒரு கிரிமினலாக ஆரம்பிக்கிறவங்க கிரிமினலாக தானே இருப்பாங்க. அப்படிதான். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொன்னார். ஆதாமியாவால் கதை மாதிரி அப்படியே அம்மா அப்பான்னுக்கிட்டு கதையை சொன்னார். அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, முன்ன இருந்த ஆட்சி அரசியல்ங்கிறது ஒரு சாக்கடைப்பா, அதில் சாதி மதம்னு சொல்லுவாங்க, அதனால சாதி மதம்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க, அதனால இந்த அரசியலே வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க தாயார் சொல்லிட்டாங்களாம், கடவுள் தாய் சொல்லிட்டாங்களாம். அதனால முன்ன இருந்த ஆட்சியை மோசமான கட்சி அப்படின்னு சொல்லி பேசினாரு. சாதி மதம்னு வேணாம்னு சொல்லுவாங்கன்னும் போதே இவர் எப்படியாமட்ட ஆளுன்னு அப்பயே இவர் அதை வெளிப்படுத்தி விட்டாரு, என்ன மாதிரி ஆளுன்னு. இப்போ நேற்று தற்சமயம் என்னை பேசினாருன்னு தெரியல, என்ன பேசியிருக்கிறாருன்னா, இந்த நடிகர் கட்சியை, அதாவது டிவிக்கு, அந்த கட்சியை விமர்சிக்கிறவங்களாம் நாயோட தெருநாயோட ஒப்பிடுறாரு. தெருநாய்க்கே எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்து, பிஸ்கட் பிடிக்குமா, சாப்பாடு பிடிக்குமா, பிரியாணி வச்சா தான் விரும்பி சாப்பிடுது, அப்படி இல்லைன்னா அதுவும் குறைக்குது, குறை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெருநாயோட ஒப்பிட்டு மக்களை, கேள்வி கேட்குற மக்களை, எனக்கு இது செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்ற மக்களை குறை சொல்லி பேசுறாரு. அப்ப இவர் யாரு? கிரிமினல் தானே. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யாரு இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துக்கணும். மோசமான அப்ப இந்த ஆள் இவ்வளவு நாளா நல்ல வேஷம் நல்லவன் மாதிரி வேடம் போட்டுட்டு இருந்தாலும் தானே மக்களை இப்படி பேசிட்டு இருக்கிறவன். அது இல்லாம இந்த கட்சியில போய் சேர்றவன் எப்படி நல்லவனா இருப்பான்? இந்த கட்சியை ஆதரிக்கிறவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஆல்ரெடி அது ஒரு அக்யூஸ்ட் கட்சி, அந்த கட்சியை போய் ஆதரிக்கிறவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? சொல்லுங்க நண்பர்களே. அப்ப இந்த ஆள் கிரிமினல் தானே. ஒரு மக்களை பார்த்து நாயோட ஒப்பீடு பண்றனா நீ எப்படியா மட்ட தருதலையா இருப்ப? அப்போ என்ன ஏமாத்தி இவ்வளவு நாளா எதுக்காக நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்த? யார நீ உன் ட்ரஸ்ட் மூலமா எவ்வளவு நீ வசூல் பண்ணியிருக்க, கணக்கு காட்டியிருக்கிறியா? வருமான வரித்துறை முதல்ல அந்த கிரிமினல் நடிகை வீட்டுக்கு முதல்ல ரைடு விடுங்க. இந்த பேச்சே ஆளும் ஒரு மாதிரி இருக்கிறான், சரியில்லை. அவனை நல்லவன் நம்பினது தப்பு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கான். இப்ப நம்ம ஒரு புதிய ஏரியால போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ள போனாதான் எங்க பைப்பு சரியில்லை, எங்க ஃபேன் சுத்தல, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ள போன பெருசான் சார் தெரியும் நம்மளுக்கு. அதாவது புது வீடு கட்டனாவே வீட்டுக்குள்ள போன பிறகுதான் அந்த வீட்டுல பைப் உடைஞ்சிருக்கா, தண்ணி வருதா, வள்ளியா, கரண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால ஒரு ஆட்சி வந்தா, புதுசா ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் அந்த ஆட்சியில இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கணும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உன்னுடைய எடுத்துக்காட்டே படு முட்டாள்தனமா இருக்குது. ஏன்னா புது வீடு கட்டினாக்க அந்த வீட்டுல எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். அப்படி நீ வீடு கட்டுற குறையோட கட்டுறனா அதுல முறைகேடு நடந்திருக்குதுன்னு அர்த்தம், கட்டணம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த உதாரணமே படு மொக்கமா கேவலமா பேசிட்ட. அப்புறம் இந்த எதிர்கட்சி வேற பேசியிருக்கான், பொறாமையா எதிர்கட்சிக்கு. டிவிக்கேவை விமர்சனம், அதாவது ஒரு நாளைக்கு தினம் இந்த டிவிக்கே காரங்களாலேயே டிவி சேனலை திறந்தாலே போட்டாலே பலாத்காரம், கொள்ளை, சைனா பிரிச்சுட்டு போயிட்டான், டிவிக்கே காரணங்களாலேயே நடக்குது. அப்புறம் இந்த 30 நாள் ஆட்சியில் 60 பலாத்காரம், 30 கொலை நடந்திருக்கு.
இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது ஒரு பிரதான எதிர்கட்சி எப்படி அதை சுட்டி காட்டாம இருக்க முடியும்? சுட்டி காட்டினா பொறாமன்னு சொல்லுவீங்களா? இந்த ஆட்சியில தானே இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க. பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கிற உனக்கு அறிவில்லை? இந்த ஆட்சி கொடுத்த செயல் திட்டங்களால தானே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற. கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கிறல்ல. இதை ஒரு பிச்சைக்காரன் சொல்லட்டும், ஏன்னா இந்த ஆட்சி கவனிக்கலன்ட்டு நீ எதுக்கு சொல்ற? கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நல்லா வந்துரும் வாயில. முதல்வர் சொன்னால வாயில வந்துருன்னு. முதல்வருக்கு மட்டும்தான் வருமா? எங்களுக்கெல்லாம் வராதா? ஒரு பிரதான எதிர்கட்சி கேள்வி கேட்கலன்னா தான் தப்பு. ஏன் இப்படி தப்பா செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காம விட்டா தான் தப்பு. என்னைக்கு கேள்வி கேட்குறாங்களோ, என்னைக்கு மக்களுக்காக யார் பேசுறாங்களோ அவங்க உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கொண்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். சரியா? தூக்கிக்கிட்டு சொம்ப தூக்கிக்கிட்டு ஆகும்னா டக்க 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 டக்கன்னு ஆடிக்கிட்டு வந்துடுறது. சினிமா துறையில இருந்து வரவங்க எல்லாமே ஏன் இப்படி அக்யூஸ்டுங்களா இருக்கிறீங்க? அறிவில்லை? அங்கிருந்து ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க போல. நல்லவங்கள யாரும் கண்ணுக்கு படலை. அவங்க அங்கிருந்து பேசுறவங்க எல்லாரும் இப்படி தற்குறித்தனமாகவும் கிரிமினல்ஸுங்களா தான் இருக்குதுங்க. ராகவா லாரன்ஸ்லாம் இப்படிலாம் பேசுவோம், நீ உன் வாய்க்குள்ள இப்படி ஒரு சாக்கடை கொட்டி கிடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே மட்டும் இதில் வேற அம்மா 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 என்ன உங்க அம்மா உன்னை வளர்த்து வச்சிருக்கிறாங்க? இப்படி எல்லாம் பொதுவாக எல்லா மக்களையும் நாயின்னு சொல்றதுக்கா? எதிர்கட்சியெல்லாம் பொறாமன்னு சொல்றதுக்கா? என்ன உங்க அம்மா வளர்த்து வச்சிருக்கிறாங்க? இந்த ஆட்சியில தானே இத்தனை வருஷமா நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குற. கலைஞர் ஐயா என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு மேடை எழுதி அந்த வாய் என்ன வாய்? இது எப்படி அந்த வாய் பேசுறது? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? மானம் கட்டினாங்களா? நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.